பனையூர் வந்திருக்கக்கூடிய விஜயின் காரை முற்றுகையிட்டு இருக்கின்றனர் தவகவினர். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பனையூர் அலுவலகம் செல்லும் வழியில் விஜயின் காரை முற்றுகையிட்டு இருக்கின்றனர் தவகவினர். பனையூர் தாவேக அலுவலகம் கலையபர காட்சிகளுடன் காணப்படுகிறது. அந்த காரை மறித்து காரை தடுத்து நிறுத்த ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த தொண்டர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிருப்தியின் வெளிப்பாடாக அவர்கள் காரை மறித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் தொண்டர்களை தரதரவென பிடித்து தூக்கி இழுக்கும் அந்த பவுன்சர் காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் ஹரிஹரன் இருக்கிறாரு. ஹரிஹரன், என்ன நடந்துகிட்டு இருக்கு தாவேக அலுவலகத்துல? தாவேகாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இது வரைக்கும் 120 அமைப்பு ரீதியாக 120 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி, மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட 3 மாவட்டங்கள்ல மொத்தம் 8 அமைப்பு ரீதியான மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா தெரிவித்திருக்குது. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தாவேகா நிர்வாகியாக இருக்கக்கூடிய அஜிதாவை பொறுத்த வரைக்கும் களத்திலையும் சமூக வலைத்தளங்களிலும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார். தாவேகாவில் அதிகமான அளவிலான தொண்டர்கள் பட்டாலும் அவரை பின்பற்றியும் வராங்க. இந்த நிலையில தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கும் என அவர் தொடர்ந்து எதிர்பார்த்து வேலை செய்து கொண்டிருந்த நிலையில அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படாது என்ற ஒரு தகவல் இன்று காலை வெளியான நிலையில இன்று காலை பணியூர் அலுவலகத்தை நோக்கி அவர் தனது ஆதரவாளர்களோடு வந்து நின்றிருந்தார். தற்போது அவருக்கு சற்று நேரத்திற்கு முன்னதாக இங்கு வரும் பொழுது அவர் கட்சி அலுவலகத்துக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக கலைஞர் மல்க இந்த இடத்திலேயே நீண்ட நேரமாக காத்திருந்த நிலையில சற்று நேரத்துக்கு முன்னதாக தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தார். வருகை தந்திருந்த போது விஜயை நேரில் சந்திக்க வாய்ப்பு தருமாறு ஏற்கனவே நிர்வாகிகளிடம் கேட்டிருந்தார். ஆனால் விஜயின் கார் நிறுத்தாமல் அவர்கள் குறிப்பாக காருக்கு நேராக வந்து வழிமறித்து நின்ற போதும் அவரது பவுன்சர்கள் அவர்களை விலக்கி வைத்துவிட்டு விஜய் அவரிடம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலுமே ஈடுபடாமல் புறப்பட்டு சென்றதால் அவர் தற்போது அமைதியாக மீண்டும் கட்சியின் அலுவலகத்திலேயே காத்துக் கொண்டிருக்கிறார். ஹரிஹரன், இப்ப தூத்துக்குடிக்கான அந்த பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர் நியமனத்துக்கு எதிராக விஜயிடம் அவர்கள் முறையிட சென்றார்களா, இல்ல எனக்கு தான் பதவி வேணும் அப்படின்னு கேட்கிறாங்களா? என்ன நடக்குது? அஜிதாவை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக, அதாவது விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்னதாகவே விஜய் மக்கள் இயக்கத்திலும் அவர் செயல்பட்டு வந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தாவேகா தொடங்கிய பின்னர் மிக தீவிரமாக செயல்பட்டு வந்திருக்கார். குறிப்பாக கட்சியை பலப்படுத்துவதற்காக இங்கு இருக்கக்கூடிய அவரது ஆதரவாளர்களை பேசும்போது அவர்கள் கூறுகையில் கட்சியை பலப்படுவதற்கு அஜித் அவர்கள் ஏராளமான பணத்தை செலவழித்திருக்கிறார். அந்த அளவிற்கு தூத்துக்குடி முழுவதுமாக பணியாற்றி அவர் மக்கள் மத்தியிலும் அவருக்கு நல்ல செல்வாக்கு உள்ளது. ஆனால் தற்போது மாவட்ட செயலாளர் பதவி வழங்க உள்ளவருக்கு எந்தவித மக்கள் செல்வாக்கும் இல்லை. அவர் எந்தவித பணியையும் மேற்கொள்ளவில்லை. கட்சி வளர்ச்சிக்காகவும் கட்சிக்காகவும் எந்தவித பணியையும் மேற்கொள்ளவில்லை. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவரை யாருக்குமே தெரியாது என்ற ஒரு கருத்தையும் அவரது ஆதரவாளர்கள் முன்வைக்கின்றனர். இந்த சூழல விஜயை சந்தித்து இது போன்ற, அதாவது மாவட்ட செயலாளர் வேறு ஒருவருக்கு கொடுக்கப்படுவதாக தகவல் அறிந்ததும் விஜயை சந்தித்து அவரிடம் நேரில் பேச வேண்டும் என்ற ஒரு தகவலை தான் தெரிவித்திருந்தாங்க. சற்று நேரத்திற்கு முன்னதாக கூட தாவேகா தலைமையில் இருந்து 2 நிர்வாகிகள் அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த போது கூட தற்போது இந்த பகுதியில் எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம் என்றும் உங்களுக்கு மாநில அளவிலான பொறுப்பு வழங்கப்படும் என்ற ஒரு தகவலை கூறியதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. அந்த தகவலை ஏற்று சில நிமிடங்கள்ல அந்த பகுதியில் இருந்து அவர் காரில் ஏறி புறப்பட்டார். ஆனால் அதனைத் தொடர்ந்து மீண்டும் கட்சி அலுவலகத்தை நோக்கி அவர் வந்ததுமே தாவேக தலைவர் விஜயை சந்தித்து விட்டுதான் இந்த இடத்திலிருந்து புறப்படுவேன் என தொடர்ந்து பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அலுவலகத்தின் வாயிலேயே தொடர்ந்து அவர் நின்று கொண்டிருக்கிறார். பார்த்தோம் அந்த விஜயனுடைய காரை அவங்க மறிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். விஜய்கிட்ட பேச விரும்புறாங்க. இதுக்கு விஜய் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாரு? விஜய் அந்த இதை கண்டுகொள்ளவே இல்லையா? இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் இருந்தோ விஜயிடம் இருந்தோ எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்லை. குறிப்பாக அவங்க இந்த தகவல் தெரிஞ்ச நேற்று நள்ளிரவே அவர் சென்னை புறப்பட்டு வர தொடங்கி இருந்தாங்க. இன்று காலை முதலே அவர் இந்த பகுதியில் தான் நின்றிருந்தாங்க. வழக்கமாக அவர், அதாவது கடந்த கட்சி கூட்டங்களோ இல்லை ஏதாவது நிகழ்வுகள் பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் நடைபெறும் பொழுது அவர் வழக்கமாக கட்சி அலுவலகத்தில் அனுமதிக்கப்படுவார். ஆனால் இன்று காலை எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சந்தித்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நேரில் சந்தித்து அவரிடம் தெரிவித்து விடலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்திற்கு வந்து காத்திருந்தார். ஆனால் வந்தபோதே அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. வழக்கமாக அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி அலுவலகத்தில் இருந்து 100 மீட்டருக்கு முன்பாக ஒரு பேரிகள் தடுப்புகள் வைத்து சோதனை செய்யப்பட்டவர்கள் இங்க இருக்கக்கூடிய தனியார் பாதுகாவலர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார். அந்த இடத்திலேயே அவர் வைக்கப்பட்டார். பேச்சுவார்த்தையை கூட, அதாவது கட்சி தலைமையில் இருந்து நிர்வாகிகள் 2 பேர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது கூட சாலையில் வைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர்.
அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்திருந்தோம். அப்பொழுதுமே இதே ஒரு தகவலை தான் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு மாநில நிர்வாகி பதவி தரப்படும் என்றும், அதனால இப்போது புறப்பட்டு செல்லுங்கள் என்ற ஒரு அறிவிப்பை மட்டுமே வழங்குகிறார். ஆனால் நான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சந்தித்த பிறகே இந்த இடத்துல இருந்து செல்வேன் என அவர் தெரிவித்து தொடர்ச்சியாக அங்கு நின்றிருந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பனையூர் அலுவலகம் வரும் பொழுது அவரது காரை வழிமறித்து அவரிடம் பேச வேண்டும் என்ற வாய்ப்பு கேட்டு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில காரில் இருந்து பவுன்சர்கள் வழியிலிருந்து விலக்கி வைத்துவிட்டு தொடர்ச்சியாக அலுவலகத்தின் உள்ளே சென்றார். நீண்ட காலமாக, அதாவது கட்சி தொடங்கும் காலம் முதல் அவர் தூத்துக்குடியைச் சேர்ந்த அஜிதா அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றார். சமூக வலைத்தளங்களிலும் சரி, களத்திலுமே சரி நீண்ட காலமாக பணியாற்றி வரக்கூடிய நிலையில விஜய் அவரை சந்தித்து பார்ப்பதற்கு வாய்ப்பு வழங்காதால் அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் சற்று அதிருப்தியிலேயே காணப்படுகின்றனர். காலையிலிருந்து கண்ணீர் மல்க காத்திருக்கக்கூடிய அந்த நிர்வாகி விஜயை சந்திக்க விரும்பினார். ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நீங்க இணைப்பில் இருங்க ஹரிஹரன். இதில் ஹரிஹரன் நினைக்கிறார். ஹரி, அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு கலைபரம் போல காணப்படுகிறது. காலையிலிருந்து தொண்டர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, நிர்வாகிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அதிருப்தி அடைந்த தொண்டர்களை சந்திக்க கூட வாய்ப்பு கிடைக்காத ஒரு சூழல் இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்போ அஜிதா தரப்பினர் என்ன குற்றச்சாட்டை சொல்றாங்க? ஏற்கனவே திருவெரும்பூர்ல அங்கேயும் ஒரு பணம் வாங்கிக்கிட்டு தான் போட்டியிட வாய்ப்பு தர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளூர்லையும் இதே போன்ற ஒரு லஞ்ச புகார் தான் முன்வைக்கப்பட்டது. இப்போ தூத்துக்குடியில் என்ன பிரச்சனையை சொல்றாங்க? திறந்தப்பட்ட நாள் முதலிருந்தே இந்த நிர்வாகிகள் நியமனத்துல பல குளறுபடிகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. கட்சியின் பொதுச் செயலாளர் விஜய் மக்கள் இயக்கத்தில் பணியாற்றியவர்களுக்கு மட்டுமே பதவி வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதனை மீறி பல இடங்கள்ல வெளியாட்களுக்கு பதவி வழங்கப்படுகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை, அதாவது இதுவரை 120 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் நியமிக்கும் போதே ஒரு பிரச்சனைகள் இந்த பகுதியில தொடர்ச்சியாக வெளிப்படும். ஒவ்வொரு முறையுமே அதிருப்தியாளர்கள் கட்சியின் தலைமை மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைப்பார். கடந்த வாரத்துக்கு முன்பாக திருவள்ளூர்ல குஷியானந்த் மீது ஒரு பண புகார் வைக்கப்பட்டு அவர் மீது புகார் வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அதே போன்றுதான் திருவெரும்பூரில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிக்கு பணம் வாங்கி கொண்டு, அதாவது திருவெரும்பூரில் போட்டியிட வேண்டும் என்றால் 10 கோடி வரை பணம் பேரம் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த நபருக்கு பதவி வழங்குவதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு அவருக்கான பதவி வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருந்தது. அதனால திருவெரும்பூருக்கு கூடிய அருள்ராஜ் அதிருப்தி ஆதரவாளர்களும் இந்த பகுதியில நின்றிருக்காங்க. அதே போன்றுதான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் முன்னிலைப்படுத்தப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு ஆரம்பத்தில் இருந்தே இருந்துச்சு. ஆனால் அதுல எல்லாம் கடந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அஜிதா பல்வேறு இடங்கள்ல முன்னிலையாக நின்று தவிக தொண்டர்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாளராக, நிர்வாகியாக அவர் இருக்கக்கூடிய நிலையில தூத்துக்குடியில மாவட்ட செயலாளர் பொறுப்பு அவருக்கு கண்டிப்பாக வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக அந்த இடத்துல பணிபுரிந்து வந்திருக்காங்க. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பதவி வழங்கப்படும் அந்த பகுதியில் தாவேக்காவிற்காக வேலை செய்யாத ஒருவருக்கு பதவி வழங்கப்படுவதாக என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கப்பட்டு அவர் தொடர்ந்து இந்த இடத்துல கட்சி அலுவலகத்தின் வாயிலே தொடர்ந்து நின்று கொண்டிருக்கார். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னும்
சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில பல மாவட்டங்கள்ல இன்னும் மாவட்ட செயலாளர் கூட முழுமையாக அறிவிக்கப்படாத ஒரு சூழல் உள்ளது. பல இடங்கள்ல கோஷ்டி பூஜலும் பல்வேறு அதிருப்தியாளர்களும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் ஒவ்வொரு இடத்துலையுமே மிக அமைதியாக அவர்கள் மாவட்ட செயலரை அறிவிக்காமல் தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. அந்த நிலையில தான் இன்னைக்கு 3 மாவட்டத்துல, குறிப்பாக திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, இந்த 3 மாவட்டத்துல 8 அமைப்பு ரீதியான மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இன்று பனையூர் வருகை தந்திருக்கிறார். வருகை தரும்போதுதான் அஜிதா அவர்கள் அந்த பகுதியில தொடர்ந்து விஜயின் காரை வழிமறைத்து நின்றாங்க. விஜய் வருவதற்கு முன்னதாகவே இங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும், தனியார் பாதுகாவலர்கள் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் அவர் வருவதற்கு முன்னதாக கட்சி அலுவலகத்திலிருந்து ஒரு 200 மீட்டருக்கு முன்னதாக அவர் நின்றிருந்தார். ஆதரவாளர்கள் அதிகமானோர் இந்த பகுதியில் திரண்டால் பெரிய பிரச்சனை ஏற்படும் என்ற ஒரு காரணத்தினால அவர் மட்டும் நிற்கட்டும், அவருடைய ஆதரவாளர்கள் இன்னும் சற்று தள்ளி செல்லுங்கள் என காவலர்கள் மற்றும் தனியார் பாதுகாவலர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அவருடன் வந்திருந்த ஆதரவாளர்களை வேறொரு பகுதிக்கு அப்புறப்படுத்திவிட்டு அவரை மட்டும் தனியாக நிற்க வைத்திருந்தனர். ஒருவேளை அனைத்து ஆதரவாளர்களையும் இந்த பகுதியில நிற்க வைத்திருந்தால் விஜயால் இந்த இடத்திலிருந்து சென்றிருக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். அவர் தனியாக இருந்தால் மிக எளிதாக விஜய் கட்சி அலுவலகத்திற்கு சென்று விடலாம் என்ற ஒரு காரணத்தினால அவருடைய ஆதரவாளர்கள் இந்த இடத்திலிருந்து தனியாக அனுப்பிவிட்டு அவரை மட்டும் தனியாக நிற்க வைத்துவிட்டு அவர் வரும்போது அந்த காட்சிகளை நாம் பார்த்திருப்போம். விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன்.